மக்களே, உங்களுக்கு வந்துட்டு என்னை சுத்தி இருக்கிற இப்போ ஹேட் வீடியோஸ் எல்லாம் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தாராளமாக நீங்க இன்னும் நிறைய போடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அன்எடிட்டட் ஷோவோட வீடியோஸ் ஏதாவது வேணும், அந்த ஸ்னிப்பர்ஸ் இனிமே பெட்டரா உங்களுக்கு எடிட் பண்றதுக்கு வேற வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் அந்த வீடியோஸ் நானே உங்களுக்கு வந்து பர்சனலா அனுப்புறேன். என்னோட ஹேட்டர்ஸ் ஆகிய நீங்க எனக்காக இவ்வளவு வேலை பார்க்கும்போது நான் வேணாம் நான் சொல்ல ஸ்டாண்ட் அப் காமெடியன் அது போகி அபியூசர் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பால் அழைக்கப்பட்ட இல்ல வறுத்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இவர் ஆல்ரெடி நம்ம ஒரு வருத்தம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆள் வருத்தவங்களை என்ன பண்ணிட்டாருன்னா, நீ என்ன வறுப்பியா, வீடியோ டிலீட் பண்ணு, நீ இப்போ ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ இப்படி போடலாமா, நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு பண்ணலாமா, வீடியோவை டிலீட் பண்ணு, அப்படி இல்ல அப்படி டிலீட் பண்ணல அப்படின்னா நான் அவனோட ஆபீஸ்க்கு மெயில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலும் கொடுத்துருக்காருங்க. அப்படின்னா பிளாக்மெயில் இதான் பண்ணுவியா ப்ரோ எனக்கு ஒன்றும் புரியல. அபியூசரா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க, அபியூஸ் பண்ணிட்டாங்க, என்ன வந்து பேர் டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. டேமேஜ் பண்ற அளவுக்கு நீங்க என்ன ப்ரோ ஏதாவது தியாகியா? இல்ல கேட்கறேன், தியாகியா? இல்லைன்னா வந்து நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்க இந்த வேலையில இருக்க அத்தனை பேருக்கும் நீங்க வந்துட்டு ஏதாவது சொற்பொழிவு ஆச்சுறீங்களா, எப்படி நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணணும், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு காமெடி பண்றோம்னா நம்மளோட ஓன் கண்டென்ட்ல இருந்து பண்ணணும். அங்க 10 பேரை உட்கார வச்சுட்டு அவன் என்ன பேசணும்னா அதை வச்சு நீ காமெடி பண்ணக்கூடாது ப்ரோ. அதுவும் வர அபியூஸ் பண்றதை பத்தி நீங்க எல்லாம் பேசுறீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. அபியூசர் காமெடியனே நீங்க தான், பட் நீங்க வந்து மத்தவங்களை அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது வேற இன்னொருத்தவங்க வந்து வேற மிரட்ட வேற செய்றீங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்க இப்படி பண்ணலாமான்னு வேற கேக்குறீங்க. நீங்க விமன் நீங்க எப்படி பேசுவீங்கன்னா, எனக்கு ரீசெண்ட் வீடியோவில் ஒரு தமிழ் ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவர் வந்து இந்த மாதிரி அபியூசிவாக பேசுறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம், ஒரு ஃபேமஸ் சிங்கர், கோயம்புத்தூர் நிறைய விஷயத்தை பற்றி தப்பாக பேசி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காலையில் எனக்கு ஒரு டிஎம் வருது, அவரே டிஎம் பண்ணியிருப்பாரு போல, நான் பார்க்கல. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி அவளை வந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணணும், அவள் வந்து வீடியோ டெலிட் பண்ணா, அதே மாதிரி அப்பாலஜிஸ் வீடியோ வந்து நான் போடணுமாம்மா, அப்படி போடலன்னா வந்து அவர் வந்து நான் கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கம்பெனி வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாராமா. இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுலையுமே ஆர்கனைசேஷன் பேரோ எதுவுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போது உள்ளே போய் ஸ்டாக் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலாக காலிலேருந்து த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன் ப்ரோ, ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் அபியூசிவாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்து லைக் பண்ணுறது, இந்த ஸ்மைல் எமோஜி போடுறது, அது மாதிரி பண்ணியிருக்கேன். அது பண்ணிருக்கூடாது நான் சொல்கிறேன் ப்ரோ, நான் அக்கௌண்டபிள் எடுத்துக்கிறேன் ப்ரோ, நான் வந்து வீடியோ டெலிட் பண்ணுறேன், அப்பாலஜிஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன், எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே ஆட் பண்ணுறேன், நான் சொல்லிட்டேன் பண்ணுறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு. அப்போ நீ உடனே பண்ணுற, இல்லைன்னா நான் அமிச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அமிச்சிட்டாரு, மெயில் வந்து அமிச்சிட்டாரு ஆர்கனைசேஷனுக்கு. இது எப்படி லாஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியல. அதே மாதிரி நான் கேட்குறேன் ப்ரோ, உங்களுக்கு ஒரு எமோஜி இது பண்ணுறது, அதே மாதிரி லைக் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்குன்னா எப்படி ப்ரோ நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் வந்து இப்படி பேசுவீங்கன்னு கேட்டதுக்கு, என் ஆடியன்ஸ் என் ஷோ நான் என்ன வேணால் பேசுவேன்னு கேட்குறாரு. இது எப்படி என்னன்னே தெரியல. அதே மாதிரி நிறைய கிரியேட்டர் இந்த மாதிரி அவரை அபியூசிவா பேசியே போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் கேட்காதவர் எனக்கே கேட்கறான்னு தெரியல. கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து பீங் ஏ விமன் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு கேட்கறாரு. நான் அதுவுமே ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன். பீங் ஏ விமன் நீங்க எப்படி பேசுவீங்கன்னா எனக்கு புரியல ப்ரோ, இதுல எப்படி விமன் மென்னு வரும்னு எனக்கு தெரியல, என்ன மைண்ட் செட்னு எனக்கு தெரியல. உங்க கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ, கேக்குதா? காது இருக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? உங்களை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கரூர் இன்சிடென்ட், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி முடிச்சுலயே உங்களை ஒரு வருத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, கரூர் இன்சிடென்ட் பத்தி பேசிட்டீங்க, உங்களை பிடிச்சி வருத்திட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எல்லாருக்கும் இதே மாதிரி நீங்க பேசணும்ல, எல்லாருக்கும் நீங்க பேசணும். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றதுனால நீங்க பிளாக்மெயில் பண்றீங்களா? எனக்கு புரியல. இது பிளாக்மெயில் தானே, நீ பெரிய வீடியோ டிலீட் பண்ணி நீங்க எல்லாருமே இங்க பேசலாம்ல, எல்லாருக்கும் இங்க கருத்து சுதந்திரம் இருக்கலாம். நீங்க உங்க தப்பு பண்றீங்க, நீங்க தப்பா பேசுறீங்களா பேசலாம்ல. உங்களோட ஷோ உங்களோட ஆடியன்ஸ் நீங்க எப்படினாலும் பேசுவீங்கன்னா, அந்த ஆடியன்ஸையும் உங்களோட ஷோவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, வீடியோவே வெளியே வரக்கூடாது. நான் என்னனாலும் பேசுவேன், நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களுக்குள்ள வச்சுட்டு போயிருங்க. ஏன் வீடியோவை நீங்க அப்லோட் பண்றீங்க வெளியே? அது பண்ணவே கூடாதுல்ல. உங்களோட ஆடியன்ஸ்ல உங்க ஆடியன்ஸை திட்டுங்க. அவன் ஏற்கனவே அவன் என்ன மென்டல்ல இருக்கிறான்னு தெரியல, என்ன மென்டல் டார்ச்சர்ல இருக்கான்னு தெரியல, என்ன டிப்ரெஷன்ல இருக்கான்னு தெரியல. அவன் நீங்க பண்றதும் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு அதுக்கும் உட்காந்து கை தட்டி சிரிக்கிறான், சின்னதா சொன்னா தெரிகிறான். அப்ப அவன் எந்த அளவுக்கு டிப்ரெஷனா இருக்கப்போ உங்க ஷோக்கெல்லாம் வாரான்னு அதுல இருந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டு. பட் நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க வந்து பெரிய காமெடியன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. நீங்க காமெடி பண்ணுங்க, பண்ணாம போங்க. உங்க காமெடியே பாதி வந்து 18+ தான் இருக்கும். அதாவது அடுத்தவன் பிடிச்சு வச்சு ஓட்டுறது, அடுத்தவன் லவரை வச்சு பிடிச்சு ஓட்டுறது, அவன்கிட்ட வந்து ஒரு காமெடி அடிக்கிறது, அதுவும் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, சிரிப்பு வரல. இதெல்லாம் ஒரு காமெடின்னு அவன் சிரிக்கிறானா, அப்ப அவன் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு மன வருத்தமா இருக்குது. அதே மாதிரி உங்களை ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அவளை பிளாக்மெயில் பண்ணுவீங்க, த்ரெட்னிங் பண்ணுவீங்க, வீடியோ டிலீட் பண்ண சொல்லுவீங்க, அவங்க ஒர்க்கிங்காக ஒரு ஒர்க் பண்ற இடத்துக்கு நீங்க மெயில் அனுப்புவீங்க.
அப்போ பயத்துல வீடியோ டெலிட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க என்ன எண்ணத்துல இருக்கிறீங்க? அப்ப நீங்க எல்லாத்துக்கும் பண்ணணும்ல, எல்லாத்துக்கும் பண்ணணும் ப்ரோ. உங்களை பத்தி நிறைய பேர் பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, 1 lakh சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, 5-6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, 1 மில்லியன் வச்சிருக்கவங்க கூட பேசுறாங்கல்ல, அவங்கள போய் நீங்க கேட்க வேண்டியதானே ப்ரோ. அது மட்டும் இல்ல, உங்களை எல்லா ட்விட்டர்லயும் போய் ஒரு அடி அடிக்கிறாங்க, அவங்க நீங்க கேட்க வேண்டியதானே. ஏன் அவங்க எல்லாம் கேட்காம இவ்வளவு மட்டும் கேக்குறீங்க நீங்க? ஏன் தெரியுமா? அதாவது ஃபாலோவர்ஸ் கம்மி, அப்ப அதை டார்கெட் பண்ணி நம்ம மெயினா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ண மாதிரி தான் எனக்கு இருக்குது. நீங்க சொன்னோட அவங்க எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா தப்பு. நான் இப்ப வரைக்கும் வீடியோ இருக்குது, ஒரு வாரமா இதை நான் கவனிக்காம விட்டேன். இது நடந்த அன்னைக்கே நம்ம பேசிக்கணும். நம்ம அப்ப அந்த இஷ்யூ வெளியே தெரியாம இருந்திருக்கு. என்ன ப்ரோ இது சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ஆகுமா? எப்படி எனக்கு புரியல. உங்க ஃபாலோவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு காமெடின்னு சொல்லிட்டு உட்காந்து எப்படிதான் உட்காந்து பாக்குறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது அபியூஸ், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது சரியான்னு கேட்டீங்கன்னா சரி கிடையாது. பட் நம்மளே அபியூஸா தான் பேசுறோம். அப்படின்னு இருக்கும்போது நம்மளே உட்காந்து நியாய தர்மம் கேட்கறதே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி, அதுக்காக அவங்கள தப்பா பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தப்புதான். அவரை யாராவது கெட்ட வார்த்தை போட்டோ இல்லைன்னா அவரை கேவலமா பேசியோ இல்லைன்னா பாடி ஷேமிங் பண்ணாங்கன்னா அது தப்புதான். நம்ம இப்படி பேசுறோம்னா நார்மலா பேசிட்டு திட்டி விட்டு போயிடணுமே தவிர அபியூசிவா பேசினா அது தப்புதான். அதுக்காக உங்க கமெண்ட், அதாவது இங்க நம்ம எல்லாருமே ஒரு கிரியேட்டர். எப்படி தெரியுமா? லைக் போட்டாலும் கிரியேட்டர் தான். ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரியேட்டிவிட்டி தான். புதுசா நிறைய கிரியேட்டிவிட்டி போடுறோம். நம்ம ஏடிடி கூட அதை பத்தி பேசிருப்பாரு, கிரியேட்டிவிட்டியை எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப அப்படி பண்ணும்போது இவங்க அதை லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ஆதரவு கொடுத்த மாதிரி தான் ஆயிரும். சரி, அது பண்ணிருக்காங்களா, தப்பு, நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க, இது தப்பு, அதை மட்டும் திருத்திக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடணும். நீங்க பண்றதெல்லாம் குறை சொல்லக்கூடாது, நீங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ப்ரோ. புரியுதா ப்ரோ? நீங்க ஒன்றும் தியாகி கிடையாது. நீங்க நல்ல வார்த்தை சொற்பொழிக்க அழைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஐயோ தப்பா பேசிட்டாங்கன்னு சொன்னா ஒரு நியாயம் உண்டு. நீங்க பேசுறது தப்பா தான் இருக்குது. நீங்க காமெடின்னு பேர்ல இப்போ புதுசா எங்கேயும் ஸ்டாண்டப் காமெடின்னு அங்கே ஏற்கனவே அங்க நார்த்ல போட்டு ஒரு ஆள் அடி நடிச்சாங்க. இப்போ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிருக்கீங்களப்போ திரும்பவும் சொல்றேன், இங்க அபியூஸா பேசினா தப்பு தான். அபியூசிவா யாராவது ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா தப்பு தான். பாடி ஷேமிங் பண்ணாலும் தப்பு தான். அப்படின்னு இருக்கும்போது உங்களை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாருக்கும் சரியான ஆக்ஷன் எடுங்க. அப்ப எல்லாரும் மேலேயும் ஆக்ஷன் எடுங்க. பாடி ஷேமிங் ஒருத்தவங்களை பத்தி கேவலமா பேசியிருக்காங்கன்னா சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை மென்டலி டார்ச்சர் கொடுத்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி உங்க கம்பெனிக்கு மெயில் அனுப்புறேன்னு சொல்லிட்டு மெயிலும் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அப்போ எப்படி எடுத்துக்கிறது? சரியானதே கிடையாது. நீங்களும் ஒரு கிரியேட்டர் தான். நீங்க ஒரு காமெடி மேன்னு சொல்றீங்க, ஸ்டாண்டப் காமெடி நிறைய பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்ப அது ஃபேன்ஸ் இல்லை, எல்லாமே டிப்ரெஷன்ல இருக்கிற பீப்புள்ஸ் நினைக்கிறேன். அத்தனை பேர் உங்க ஷோவை பார்க்கணும், அது ஒரு காமெடின்னு சொல்லி சிரிக்கும் போது எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் கஷ்டமா தான் இருக்குது. திருத்திக்கிங்க. நீங்க இந்த இடையில அப்பப்போ இந்த கெட்ட வார்த்தை போட்டு பேசுறதும் அடுத்தவங்களை பிடிச்சி உள்ள இழுக்கிறதும் அதை விடுங்க. முதல்ல காமெடியா ஒழுங்கா பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். சரிங்களா? நீங்க உங்க ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்றீங்க, அந்த ஸ்டாண்டப் அபியூசிவ்னு சொல்லிட்டு மாத்திக்கிங்க. நீங்களே அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அதனால மத்தவங்களை பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்படி உங்களை பேசியிருந்தாங்கன்னா ஸ்டேஷன் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, தயவு செஞ்சு சைபர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இந்த மாதிரி சீப்பான பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. சின்ன குழந்தை தான்.